அமெரிக்காவின் அரசு நிர்வாகத்தை சீர்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள அரசு செயல்திறன் துறையில் இந்திய வம்சாவளியான 22 வயது பொறியாளர் ஒருவர் முக்கிய பொறுப்பில் பணியமர்த்தப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதை அடுத்து அரசு நிர்வாகத்தை சீர்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை கையில் எடுத்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக அரசு செயல்திறன் துறை என்ற ஒரு புதிய துறையை உருவாக்கியது. இந்த துறைக்கு எலான் மஸ்க் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அரசு செயல்திறன் துறை அரசு பணியாளர்களை ஒழுங்குபடுத்துவது, அரசு பணிகளை இன்னும் செயல்திறன் கொண்டதாக மாற்றுவது என்பன உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள இருக்கிறது. இந்த துறையில் இந்திய வம்சாவளி பொறியாளர் ஒருவரை பணிக்கு அமர்த்தியுள்ளார் எலான் மஸ்க். 22 வயதான ஆகாஷ் பப்பா எலான் மஸ்கால் நேரடியாக அரசாங்க செயல்திறன் துறையில் முக்கிய பொறுப்பில் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆகாஷ் பப்பாவை தவிர்த்து 19 முதல் 24 வயதுக்கு உட்பட்ட மேலும் 5 பேர் அரசு செயல்திறன் துறையில் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்கள் எட்வர்ட் கோரிஸ்டன், லுக் ஃபாரட்டர், கவுடியர் கோல் கிலியன், கெவின் கிளிக்கர் மற்றும் ஈதன் ஹவோட்ரென் ஆவர். புதிதாக பணிக்கமர்த்தப்பட்டுள்ள 6 இளம் பொறியாளர்களில் சிலர் இன்னும் கல்லூரி படிப்பை கூட முடிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. அரசு பணியாளர்கள் மேலாண்மை, பொது சேவை மேலாண்மை ஆகிய துறைகளில் இவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் அரசின் ரகசிய தகவல்களை கையாள போகின்றனர். ஆகாஷ் பப்பா பெர்க்லியில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். இவர் எதிர்கால தொழில்நுட்பத்துறை தலைவருக்கென வடிவமைக்கப்பட்ட மேலாண்மை தொழில் முனைவர் மற்றும் தொழில்நுட்ப பாடத்தை படித்துள்ளார். இவர் மெட்டா, பலண்டேர் பிரிட்ஜ் வாட்டர் அசோசியேட்ஸ் ஆகிய நிறுவனங்களில் பணி செய்த அனுபவம் கொண்டவர். செயற்கை நுண்ணறிவு, டேட்டா அனலிட்டிக்ஸ், பைனான்சியல் மாடலிங் ஆகிய பிரிவுகளில் நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கிறார் ஆகாஷ் பப்பா. முன்னதாக இவருடைய நண்பர் ஒருவர் லிங்க்டின் பக்கத்தில் வெளியிட்ட தகவலில் இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்ததாகவும், அப்போது எதிர்பாராத விதமாக கோடிங் முழுவதும் அழிந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். ப்ராஜெக்ட் சமர்ப்பிக்க 2 நாட்களே இருந்த நிலையில் ஆகாஷ் பப்பா மீண்டும் கோடிங்கை எழுதினார். கோடிங்கில் இவரை அசைக்க ஆள் இல்லை என கூறியுள்ளார். இதனிடையே ஆகாஷ் பப்பா உள்ளிட்ட 6 இளம் பொறியாளர்களும் 24 வயதுக்கு உட்பட்டவர்கள். இவர்களால் அரசின் ரகசியமான தகவல்களை எப்படி கையாள முடியும்? விதிகளை மீறி எலான் மஸ்க் இவர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளார் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன.